நேர்களே, இந்த வாரம் ரொம்ப ஒரு நியூஸி வீக்காக இருக்குது. ரொம்ப பரபரப்பான அடுத்தடுத்த நிகழ்வுகள். இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை அப்படின்னு இந்த பிரச்சனை, சவால் பதில் சவால், பரபரப்பு பேச்சு அப்படின்னு ஒரு பக்கம் போயிட்டு கொண்டு இருக்கு. சட்டமன்ற தேர்தல் களம் நோக்கி 2026 நோக்கி தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளவு வேகமாக நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதுக்கு இந்த வாரம் சான்று. தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த நிலையில தான் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். கான்ஃபிடென்ட்டா மக்களை ஃபேஸ் பண்றோம்னு சொல்லியிருக்கிறார். இல்லை வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு எதிர்கட்சிகள்லாம் கேட்க இது விவாத பொருளாக இருக்கிறது. விவாதிக்கலாம் நம்முடைய இணையக்கூடிய விருந்தர்கள் திரு ஸ்ரீகாந்த் கருணேஷ் பாஜகவின் சார்பாக, மயிலாடுதுறை விக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக, பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அதிமுகவின் சார்பாக, பேராசிரியர் அருணன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக. பேராசிரியர் கல்யாண சுந்தரத்துக்கிட்ட இந்த நிகழ்ச்சியை தொடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த சீஃப் மினிஸ்டரோட கான்ஃபிடன்ஸாக பார்க்க முடியும்ல. ஏன்னா 90% சொன்னால் நீங்கள் இயல்பாக டிஸ்பியூட் பண்ணுவீங்க, பாஜக டிஸ்பியூட் பண்ணும். ஆனால் மக்கள் உணர்ந்தாதான் அதை அவங்க அங்கீகரிப்பாங்க. ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்கிறதுனால தானே சிஎம் சொல்கிறாருன்னு பார்க்க முடியும். வணக்கங்க. அதாவது முதலமைச்சர் அவர்கள் 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லுவதில் நம்புவதற்கோ நம்பாமல் போவதற்கோ பிரச்சனை இல்லை. ஏன்னா கண்ணு முன்னாடி இருக்கிற ஃபிகர் அது. என்ன நடந்திருக்கிறது, கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் எவ்வளவு என்பதற்கான எண்ணிக்கைகள் இருக்கிறது. அது நிறைவேற்றப்பட்டிருந்தால் எவ்வளவு எண்ணிக்கையில் நிறைவேற்றப்பட்டது என்பது நமக்கு தெரியும். அதை அவர் சொல்லிட்டு போகும்போது அதுல நம்பருக்கு என்ன இருக்கு, சொல்லியிருந்தா வெளிப்படையா தெரிய போகுது, நடந்திருந்தா வெளிப்படையா தெரிய போகுது. இதே முதலமைச்சர் அவர்கள் 2023 செப்டம்பர் மாதம் ராஜபாளையம் ராஜபாளையத்தினுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய இல்ல திருமண விழாவிலே கலந்து கொண்ட போது அவர் பேசிய பேச்சு தமிழ்நாட்டின் அனைத்து முன்னணி பத்திரிகைகளிலும் வெளியே வந்திருக்கிறது, தொலைக்காட்சிகளும் செய்தி போட்டார்கள். அன்றைக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, செப்டம்பர் 15ஆம் தேதி இந்த மகளிருக்கான ஊக்கத்தொகை தரம், அதை இந்த தகுதியுள்ள மகளிருக்கு கொடுக்க போனாங்க இல்லையா, அதை கொடுத்து முடித்தவுடன் 100 விழுக்காடு தேர்தல் வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இப்பொழுதே 99 விழுக்காடு முடிந்தது, இதை முடிச்சோன்னு 100 முடிஞ்சது என்று அவர் பேசிய நாள் செப்டம்பர் 13, 2023 ராஜபாளையத்தில். நீங்கள் எடுத்து பார்க்கலாம், பத்திரிகைகளிலே இருக்கிறது. எனவே அதையும் நாம் நம்பித்தான் ஆக வேண்டுமா? 23 99 விழுக்காட்டை முடித்து 100 விழுக்காடு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியவர்கள் இப்பொழுது 25 சொல்லுகிறார்கள் 90 விழுக்காடு வாக்குறுதி நிறைவேற்றி விட்டோம். இதிலும் ஒரு வேடிக்கை என்னவென்றால், கடந்த வாரம் பேசிய முதலமைச்சர் 389 வாக்குறுதிகள் என்னவோ சொல்லி அதை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம் என்று பேசினார். பிறகு 2 நாளைக்கு முன்னாடி பேசுகிற போது என்ன சொல்லுகிறார், 90 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம் என்கிறார். 90 விழுக்காடு என்று கணக்கு போட்டால் 505 வாக்குறுதிகளை வெளிப்படையாக கொடுத்தால் அது போக இன்னும் வாக்குறுதிகள் இருக்குது. இவங்க புத்தகத்தில் அடித்து கொடுத்த 505 வாக்குறுதிகள் எடுத்தாலும் 90 விழுக்காடு என்றால் குறைந்த ஒரு தோராயமாக 450 வாக்குறுதிகள். கடந்த வாரம் தான் 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று பேசிய முதலமைச்சர் 2 ஆண்டுகளுக்கு முன்பே 100 விழுக்காடு வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி விட்டோம் என்று பேசிய முதலமைச்சர் இப்பொழுது 90 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம், நீங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்புங்கள் என்று சொல்லுவது எவ்வளவு வேடிக்கையாக இருக்கிறது. ஒரு முதலமைச்சர் கொஞ்சம் கூட மனதிலே ஒரு மக்களின் மீதான அறம் சார்ந்த அச்சமின்றி அவர் பாட்டுக்கு உண்மைக்கு மாறான செய்திகளை தொடர்ச்சியாக கட்டவிழ்த்து விடுகிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை நாம் இதிலே புரிந்து கொள்ளுகிறோம். பதில் நம்புறக்கோ நம்பாம போறக்கோ ஒண்ணுமில்லை. இல்லை, அண்ணன் கல்யாண சுந்தரம் சொன்ன செய்திகள்லாம் எனக்கு வியப்பாக தான் இருக்குது. ஏன்னா நாளிதழ்களில் ஒரு மாதிரியும் இன்னைக்கு இந்து நாளிதழில் ஒரு மாதிரி போடுவாங்க, தினமலரில் ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் நடந்த ஆட்சியில் வெளிப்படுத்திய திட்டங்கள், வாக்குறுதிகளுக்கு எத்தனை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு நாம் சொல்லியிருக்கோம். மொத்தம் 505 வாக்குறுதிகள் அழித்ததில் 389 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இது தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள். இது இல்லாமல் நீங்கள் புதுமை பெண் திட்டம் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடலை, அதை நிறைவேற்றிருக்கிறார். அதே போல் காலை சிற்றுண்டி திட்டம் அறிவிக்கலை, நிறைவேற்றிருக்கிறார். அதே போல தமிழ் புதல்வன் திட்டம் அறிவிக்கல, நிறைவேற்றிருக்கிறார். அப்ப எண்ணற்ற பல திட்டங்கள் நீங்க தேர்தல் அறிக்கையில சொல்லாம பல விஷயங்களை நிறைவேற்றிருக்கிறோம். அதை தான் சொல்லியிருக்கோம். 90% எங்கள் முதல்வர் சொன்னார். 90% இன்னும் 4 ஆண்டுகள் முடியல. அண்ணனுக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன். இது மே மாதம் வந்தாதான் 4 ஆண்டுகள், கிட்டத்தட்ட 3.25 ஆண்டுகளில் 389 நாங்கள் சொன்ன விஷயங்களை இன்னைக்கு நிறைவேற்றிருக்கிறோம் என்பதுதான் முதல்வர் அவர்கள் சொல்றாரு. அதே போல அதிமுக ஆட்சி நடந்ததுல 10 ஆண்டு கால சாதனை ஆட்சி, அதை பத்தி பேசணும்ல. 2016 இவங்க 186 வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. 2016 2011 186, 16 321, மொத்தம் 537 வாக்குறுதிகள்ல 269 வாக்குறுதிக்கு தான் அரசாணையே பிறப்பிச்சாங்க. நான் ஒரு நிமிஷம்
நிமிஷம் நானே முடிச்சிடறேன். ஏன்னா இதில் வந்து 2011 21 வரைக்கும் 10 ஆண்டுகளில் இவங்க வந்து 110 விதியில் வந்து 532 அறிவிப்புகளை வெளியிட்டாங்க. அதில் வந்து 2021 வரைக்கும் நிலுவையில் தான் இருந்தது. நான் இதை ஏன் டீட்டெயிலாக பேசுகிறேன்னா, முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது 110னா எல்லாருக்குமே தெரியும். அன்னைக்கு அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களும் 110 பற்றி பேசியிருக்கிறாரு, நானும் 110 பற்றி பேசியிருக்கேன். ஏன்னா 110ன்னு அம்மையார் ஜெயலலிதா வாயை திறந்தாலே அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்காது என்கிற பேசப்பட்ட பத்திரிகையில் எழுதப்பட்ட விஷயங்களாக இருந்திருக்கு. இந்த ஆட்சியில 110 அறிவிப்பு இல்லை, 110ல் அறிவித்த விஷயங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கு தான் வித்தியாசம். நீங்கள் ஜெயலலிதா என்றால் 110 அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கிறது. அது மட்டும் சொல்லலை. 537 மொத்த அறிவிப்பில் 9741 கோடி திட்ட மதிப்பீட்டுக்கு 20 அறிவிப்புகள் வந்தது. அதுக்கு எந்த அரசாணையுமே கிடையாது. இதெல்லாம் டேட்டா டீடைல் நான் இருக்கு. அதிமுக ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சியில் சொல்றேன். அப்ப மக்கள் வந்து ஒரு பக்கம் இன்னைக்கு வந்து முதல்வர் அவர்களுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்னா, நாடாளுமன்ற தேர்தலில் ஏன் அதிமுக படுதோல்வியை சந்திச்சது? கொடுத்த வாக்குறுதிகளை ஒரு முதல்வர் நிறைவேற்றல, ஒரு அரசு நிறைவேற்றலனா மக்கள் அவர்கள் பக்கம் எப்படி இருப்பார்கள்? அதுதான் கேள்வி. அப்ப மக்கள் எங்கள் பக்கம் நிற்கிறார்கள் அப்படின்னா நாங்கள் சொன்ன விஷயங்களை செய்கிறோம். இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சியில ஒரே விஷயம் சொல்றேன், நாங்கள் வந்து இலவச பேருந்து அறிவிச்சோம். நீங்க இந்த பாயிண்ட் நான் முன்னெடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான அழகு இல்லை. இப்ப இந்த வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றல, நீங்க சொல்வது போல கலர் ரியாலிட்டியும் அவங்களுடைய கிளைமும் வேறன்னா அது தேர்தல்களில் தெரிஞ்சிருக்கும். சில நாட்களுக்கு முன்னாடி அந்த தேர்தல் வரைக்கும் பார்த்துருக்கோம். பேராசிரியர் சுருக்கமா then I'm going to that. ஆமா இல்லை, தம்பி விக்கி அவர்கள் சொல்லுவதிலேயே இப்போ எந்த பிரச்சனையை பற்றி நம்ம பேசினோம் என்றாலும் உடனடியாக அதிமுக ஆட்சி காலத்தில் என்றவர்கள் போகிறார்கள். இந்த விவாதத்தினுடைய தலைப்பு இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியில் இந்த முதலமைச்சர் சொன்ன செய்தியை பற்றி நாம் விவாதிக்கிறோம். அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை பற்றி இன்னொரு விவாதம் பண்ணலாம். தம்பியோட நாம் உங்க ட்ராக் ரெக்கார்டு நீங்க கேள்வி எழுப்பும்போது கேள்வி எழுப்புவாங்க தானே. இந்த விவாதத்தினுடைய தலைப்புல நான் வச்சிருக்கிற கேள்விக்கு தம்பி விடை சொல்லணும் தான் நான் கேட்கிறேன். 23ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் பேசியது பத்திரிகையில் ஒரு மாதிரி செய்தி போடுவாங்கன்னு தம்பி சொன்னார்னா, முதலமைச்சர் அப்படி பேசலைன்னு இப்ப பொது அரங்குல அவர் அதை மறுப்பார். 23க்கு அப்புறம் தானே 24 வந்துச்சு. 23க்கு அப்புறம் தானே 24 வந்துச்சு. மக்கள் பேசினாங்கல்ல. நான் சொன்ன செய்தியை அவர் மறுக்கிறார் என்றால் மறுக்க சொல்லுங்கன்னு நான் சொல்றேன். ஒன்னு. ரெண்டாவது, 389 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக முதலமைச்சர் பேசியிருக்கிறார்னா அது 90 விழுக்காடா? அவர்கள் கொடுக்கப்பட்ட 505 வாக்குறுதிகளில் 90 விழுக்காடு என்பது 389 தானா? அதை தம்பி விக்கி வந்து அதை என்ன, அதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, முதலமைச்சர் உண்மைக்கு மாறான பதிவுகளை சொல்லுகிறார், நாங்க சொல்லுவதில் என்ன பிழை இருக்குன்னு நான் கேட்கிறேன். 10 seconds விக்கி. இன்னொன்னு, நாடாளுமன்ற தேர்தலிலே இருங்க முடிச்சிருங்க ப்ரொஃபசர். யா கோ ஹெட். நாடாளுமன்ற தேர்தலிலே நாங்கள் வெற்றி பெற்றுவிட்ட காரணத்தினாலேயே நாங்கள் எங்களை மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு அடுத்து தேர்தல்களே நடத்தப்பட வேண்டியதில்லை. 2011 தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை திமுக சந்திச்சது. அப்ப அதோட விட்டுட்டு போயிருக்கணும் இல்ல. பிறகு மக்கள் மீண்டும் அவர்களை அங்கீகரிக்கிறார்கள், அது காலம் போகுது அங்கீகரிக்கிறார்கள். அதனால தேர்தலில் வருகிற வெற்றியோ தோல்வியோ இவர்கள் சொல்லுகிற உண்மைக்கு மாறான தகவல்களை மாற்றி பேசுவதற்கு பயன்படாது. இவர்களுக்கு பாதுகாப்பாளனாக அது நிற்காது. நான் வெளிப்படையாக கேட்பது, இந்த ஸ்டேட்மெண்ட்ல முதலமைச்சர் உண்மைக்கு மாறான தகவல்களை தொடர்ந்து பேசுகிறார் என்பது ஏற்கிறீர்களா மறுக்கிறீர்களா? 20 seconds விக்கி, அதுக்கு அப்புறம் மற்றவங்கள்ட்ட. இல்ல, நிச்சயமா இது வந்து மறுக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக ஒரு கருத்துக்களையும் முன்வைக்கும் போது இது வந்து டேட்டாவோட தான் சொல்லியிருக்கிறாரு. நீங்க என்ன ஒரு விஷயமாக இருந்தாலும் விடியல் பயணம்னு அறிவிச்சோம். இந்த திட்டம் இன்னைக்கு நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் வந்து பல மாநிலங்கள்ல திராவிட மாடல் ஆட்சி நீச்சியா இருக்கு. மகளிர் உரிமை தொகை கொடுக்கும் போது என்ன சொன்னார் எடப்பாடி பழனிசாமி? விக்கி குறுக்கிடுறதுக்கு பொறுத்துக்கணும், நான் பொறுத்துக்கணும் கொஞ்சம். நான் கேட்டது ரொம்ப தெளிவான கேள்வி. 23ல அவர் பேசி இருக்கிறார், அது பொய்ன்னு சொல்லுங்க. இப்ப அவர் 389 அது 90 விழுக்காடு தான் சொல்லுங்க. நான் 90 விழுக்காடு தான் சொல்றேன். எப்படின்னா, நீங்க தேர்தல் அறிக்கையில விட்டுற விஷயங்களை மட்டும் வைத்துட்டு பேசக்கூடாது. அது இல்லாமல் தேர்தல் அறிக்கை இல்லாமல் பல திட்டங்கள், நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். தம்பி, முதலமைச்சருடைய ஸ்டேட்மெண்ட் தெளிவா இருக்கு. தேர்தல் அறிக்கையில நாங்கள் 90 விழுக்காடு நிறைவேற்றிவிட்டோம் தெளிவா இருக்கு. இல்ல நான் சொல்றது கேளுங்க. நான் என்னன்னா இது எல்லாமும் வந்து அதை விவாதிக்கலாம் தம்பி. ஆனால் முதலமைச்சர் சொன்னது உண்மைக்கு மாறானதுன்னு ஏத்துக்கிறீங்களா? இல்ல அதை ஏத்துக்க முடியாது. நான் சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அப்ப சொன்ன விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் இருக்குன்றத நம்ம பார்த்துறோம். நான் என்ன சொல்றேன், ஒரு நிமிஷம். ஏன்னா அதை விவாதிக்கலாம் தம்பி, தாண்டி மத்தவங்களும் வாத்துக்குள்ள வரணும். நான் சொல்றேன், தேர்தல் வாக்குறுதிகளை தாண்டி திராவிட மாடல் ஆட்சி முன்வைத்திருந்த திட்டங்கள் இந்தியா முழுமைக்காக இன்னைக்கு பரவி இருக்கு. நீங்க வந்து விடியல் பயணமாக இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், இன்னைக்கு எந்த மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர் சொல்றாரு, நாங்கள் 2026 ஆட்சிக்கு வந்தால் 2500 கொடுப்போம்ன்றாங்க. அப்ப அதுக்கு அடித்தளம் இட்டது அவங்களுக்கு தானேங்க. நீங்க மத்த மாநிலங்கள்லாம் ஜெயிக்கிறீங்களே, இதெல்லாம் இவங்கள்ட்ட இருந்து காப்பி அடிச்சது இல்லையா திரு ஸ்ரீகாந்த்? அனைவருக்கும் வணக்கம். அதாவது நம்ம இன்னைக்கு மிக முக்கியமான, மிக சுவையான, மிக அவசியமான ஒரு விவாதத்தில் இருக்கும். இதில் பங்கேற்பதிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு செல்ல வேண்டிய கடப்பாடும் கடமையும் ஒவ்வொரு ஊடகத்துக்கும் இருக்கிறது.
இன்னைக்கு திமுக வந்து ஆளும் கட்சியாக இருக்கும்போது மற்ற எல்லா கட்சிகளோட நாங்கள் ரொம்ப வித்தியாசப்படுறோம், தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 இருக்கோம், மிக சிறப்பாக செயல்படுகிறோம்னு தனக்கு தானே பாராட்டிக்குவாங்க. இப்போ உதாரணத்துக்கு அரிட்டாப்பட்டியில் கூட யார் அது வேலை செஞ்சாங்களோ தெரியல, தானே போய் தனக்கு தானே பாராட்டு விழா நடத்துகிற மாதிரி எல்லாத்துலேயும் பாராட்டுறாங்க. இல்லை, அங்கே யார் வேலை செஞ்சாங்க, மக்கள்கிட்ட போய் கேளுங்க. அரிட்டாப்பட்டியில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் நான் தான் பேசினேன். போய் மக்கள் எனக்கு எவ்வளோ கூட்டம் வந்துச்சுன்னு எனக்கு தான் தெரியும். அதனால இல்லை தம்பி கொஞ்சம் நீங்கள் பேசுங்க, நான் பேசுங்க. சரி, ரைட். அதனால் நான் இந்த தலைப்புக்குள்ளேயே வரல இன்னும். நான் உங்களுடைய அதாவது இப்போ வந்து கலைஞர்கள் இருக்கும்போது திமுக ரொம்ப சீரியஸான கட்சியாக பார்க்கப்படும். ஒவ்வொரு அறிக்கையும் ஒவ்வொரு பேச்சும் ஒவ்வொரு சொல்லும் பொருளோடு இருக்கும், சீரியஸாக பார்க்கப்படும். இதுதான் முதல் முறையாக திமுக தலைவர்கள் பேச்செல்லாம் நகைச்சுவையாக பார்க்கப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் தெளிவாக. ஏன்னு கேட்டால் இந்த 99 ரொம்ப தெளிவாக சார் சொன்னார், அதிமுக நண்பர் சொன்னார். என்னென்னா நான் அதே தரவோட வந்து இன்னொரு ரிப்பீட் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன். அவர் போன வாரம் 99 அதுக்கு முன்னாடி 77 ஒரு தடவை சொன்னார், 77%. அதனால போன வாரத்துக்கு முதல் வாரம் 77 99 ஆகி மறுபடியும் 90 ஆகுது. வாயில வந்தது சொல்றாங்க, மக்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு வாயில வந்து சொல்றாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் தம்பி என்ன சொன்னாருன்னா, அதிமுக கணக்கு கேட்டார், நீங்க 199 189 ஜீவோ தான் போட்டிருக்கீங்கன்னு. இவங்க எவ்வளவு ஜீவோ போட்டிருக்காங்க தெரியுமா? வெறும் 84. பேராசிரியர் உங்களுக்கு நிஜமான டப்பிங் கொடுக்கறாரு. இல்ல அவருக்கு இல்ல, இவர் சொன்னது சொல்றேன். இவர் 84 சொல்றாரு. இவர் சொல்றாரு இல்லையா, இவங்க 505 வாக்குறுதி. இது இல்லாம ஒவ்வொரு பெரிய தலைகளும் ஒரு 25-30 வாக்குறுதி சொந்தமா வேற கொடுத்துருக்காங்க. இப்ப அப்பா அவர்கள் நான் பாலம் கட்டுறேன், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் சட்டமன்றமாகட்டும் இந்த ஆகட்டும் எல்லாரும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க இல்லையா. அவங்க சொன்னது எல்லாத்தையும் கணக்கு சேர்த்தீங்கன்னா எங்கேயோ போகும். சரி, உங்க கணக்கு கேட்கறேன். நீங்க மத்திய அரசுல எவ்வளவு சதவீத வாக்குறுதிகளை 100 திட்டங்கள் கூட நிறைவேற்றலைங்க. 84 ஜீவோ தான் வந்திருக்கு. நீங்களும் அரசு தான். ஆமா, பிஜேபி அரசு எவ்வளவு சதவீதம் நிறைவேற்றிருக்கு அந்த கணக்கையும் கேட்போம். அதாவது ஒரு நிமிஷம், 15 லட்சம் கணக்குல போட்டுட்டாங்க. அது வராது. அதாவது எங்களுடைய அது வாக்குறுதியில கிடையாது. எங்களுடைய பார்ட்டி முதல்ல பாத்தீங்கன்னா நாங்க ஓட்டுக்காக இல்ல, நாட்டுக்காக நடக்கிறவங்க. நாங்க எங்க ஆர்டிகல் 370 ஆகட்டும், சிஏ ஆகட்டும், எந்த விதமான முத்தலாக்காகட்டும், இதெல்லாம் ஓட்டு கொண்டு போய் கொடுக்க போதும். என்ன சொல்லணும், ஓட்டுக்கு இறக்கி விடும் எங்களுக்கு. ஆனாலும் நாட்டுக்கு நல்லது சில பேர் சொல்றாங்க. இல்ல அதெல்லாம் நாங்க இவ்வளவு சிறப்பாக செய்கிறோம் என்றாலே நாட்டுக்கு எது நன்மை வைக்கும் திட்டமிட்டு அழகாக ஒவ்வொன்றையும் செயலாற்றுகிறோம். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா முழுக்க இன்னைக்கு வந்து ஆண்டுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு, இதெல்லாம் உங்க வாக்குறுதி இல்லையா? பக்கோடா போட்டு பொழைச்சிங்க, அதுவும் உங்க வாக்குறுதி தான். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நான் கேட்கறேங்க, நிறைவேற்றின வாக்குறுதி கேட்கிறேன். மக்கள் வந்து பெரிய ஆட்சி நடக்குதுன்னு கொண்டாடுகிறார்கள். இந்த மாதிரி அப்பா அப்பான்னு போற இடத்துல எல்லாம் கூப்பிடுறாங்கன்னு அப்பாவுடைய வயதை கடந்திருக்கிறவர் சொல்றாரு. அதில் நான் குறிப்பிட விரும்பல. ஆனா அது உண்மையை என்ன, எத்தனை வயசுல வேணா அப்பாவா கூப்பிடலாம், தப்பு இல்லை அவங்கவுங்க. ஆனாலும் நான் விசாரிச்ச பிறகுதான் தெரியுது, மக்கள் எல்லாருமே தப்பா ஆட்சி நடத்துறீங்கன்னு சொல்லும் போது இவர் கேட்கறதுல வந்து அப்பா ஆட்சி நடத்துறீங்கன்னு கேட்டுருச்சு. மக்கள் எல்லாம் திட்டுறாங்க. நான் 5 விஷயம் சொல்றேங்க, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நகை கடன் தள்ளுபடி செஞ்சீங்களா? மகளிர் உரிமை தொகை முழுசா எல்லாரும் கொடுத்தீங்களா? அது என்ன பெண்ணா இருக்கிறதுக்கு ஒரு தகுதி? ஆவின் விலை குறைப்பு 3 ரூபாய் செஞ்சீங்களா? பெட்ரோல் 5 ரூபாய் குறைக்கிறோம், டீசல் 4 ரூபாய் குறைக்கிறோம், செஞ்சீங்களா? சமையல் எரிவாயு மானியம் கொடுத்தீங்களா? அதெல்லாம் விடுங்க. மின்சாரம் மாதம் ஒரு முறை சைக்கிள். உங்க ஆட்சி, உங்க ஆர்டர் தான் போட போறீங்க, அதுக்கு ஒரு ஜீவோ போட முடியலையே. அது மாதம் ஒரு முறை பில்லிங் சைக்கிள் கொண்டாடுனீங்களா? அதே மாதிரி அரசு வேலைகளில் பெண்களுக்கு 40% தரப்போறோம் நாங்க, ஒரே ஒரு ஜீவோ போடுறதா. இதெல்லாம் காசு கிடையாது, மத்திய அரசு தடுக்க போறதில்ல, செய்யல. இந்த மாதிரி நான் பட்டியல் பெருசா தந்துட்டு போவேன். அதை விட பெரிய காமெடி என்ன தெரியுமா, இதெல்லாம் கூடங்க ஏதோ ஃபண்டு லாஸ்லாம் சொல்லலாம். நம்மலாம் ஊடகத்தில் இருக்கோம். ஊடகத்தில் சட்டமன்ற நிகழ்ச்சிகளை நேரலையாக ஒளிபரப்பு செய்வோங்கிறாங்க. இதுல எல்லாம் சிக்கல் இருக்கா? ஏதாவது சிக்கல்? நாங்க பண்றோம்ல, பாராளுமன்றத்துக்கு நேரலை தரோம்ல, நீங்க எதிர்க்கட்சி பேசும்போது நீங்களும் காட்ட மாட்டேங்கிறீங்க. அப்படியே வந்து பிஎம் பேசும்போது முழுசா காட்டுறீங்க, ஆனா அந்த பக்கம் காட்டவே மாட்டேங்கிறீங்க. லைவ் வருதா இல்லையா என் கேள்விக்கு ஒன்று சொல்லுங்க. அதுக்கப்புறம் குறைஞ்சு நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா என்ன வேணா பேசுவீங்க. என்ன சைடு ப்ரொஃபைல் காட்டுங்க, மெயின் ப்ரொஃபைல் காட்டலன்னு. எவ்வளவு மோசமாக திமுக இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, யார் யார் பஜ்ஜி வடை சாப்பிட போறான்னு தெளிவா காட்டுறோம் நாங்க. அதனால கனிம வளத்துக்குன்னு தனி அமைச்சகம், இதுல என்னங்க கஷ்டம்? ரொம்ப வித்தியாசமா யோசிக்கிறீங்கன்னு நினைச்சு மக்கள் வாக்களிச்சாங்க. காசா பணமா ஏதாவது இருக்கா? அதாவது நான் பட்டியலிட்டால் 505 வாக்குறுதிகள்ல இவங்க சொன்னதையும் செய்துட்டு இன்னைக்கு முரசொலி தலையங்க வேணும் தெரியுமா, சொல்லாததையும் செய்தார்கள். என்ன சொல்லாம செஞ்சாங்கன்னா, இல்லந்தோறும் ஒவ்வொரு இல்லந்தோறும் இலவச கோலம் போடுறாங்க. புதிய திட்டம் உருவாக்கி இருக்காங்க, இல்லந்தோறும் இலவச கோலம். அதாவது இவங்க என்னென்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ எல்லார் வீட்டு வாசல்லையும் கவர்மெண்டே வந்து கோலம் போடுது.
ஒவ்வொரு பஞ்சாயத்தும் கோலம் போட்டுட்டு போகுது. வீட்டுக்காரங்க வந்து பார்த்தா எவன்டா போட்டு போனா நம்ம வீட்டில் ஒரு கோலம் எல்லாம் அதிர்ச்சி ஆகுறாங்க. அந்த மாதிரி ஒரு புதிய திட்டம் கொண்டாந்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு முக்கியமான ஒரு திட்டம் இருக்குங்க. அந்த திட்டம் பற்றி சொல்லி ஆகணும். மலைக்கோவில் அனைத்திலும், இந்து கோவில்கள் இருக்க மலைக்கோவில்கள் அனைத்திலுமே மலை ரயில் உருவாக்கப்படும் சொல்லிட்டு புதிய திட்டம் என்ன கொண்டாங்கன்னா மட்டன் பிரியாணி போடுறது கொண்டாடுறாங்க. அந்த மாதிரி இவங்க பண்றது எல்லாமே ஏருக்கு மாறா தாறுமாறா ஒரு திட்டமும் உறுப்படியாக நடத்தாமல் நான் முடிச்சிடுறேன். கேட்டுட்டு 505 வாக்குறுதிகள் கொடுத்து விட்டு 505ல உருப்படியா 10 கூட செய்யலங்க. 10 கூட செய்யல. மக்கள் உள்ள வந்தா 26ல திமுகவை ஒரு தொகுதியில் நுழைய விட மாட்டாங்க. ஒரு தொகுதியில் அடிக்க போகிறார்கள். அந்த நிலையில் தான் திமுக இருக்கிறது. இந்த உண்மை நிலை புரியாமல் முதல்வர் பேசிக் கொண்டிருக்கிறார். சுருக்கமா ப்ரொஃபசர் அருண் நான் சொல்றேன், இன்னைக்கு வாரணாசி இல்ல நான் தான் சொல்றேன், இன்னைக்கு வந்து பாஜக ஆட்சி எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இன்னைக்கு கும்பமேளால நடக்கிற விஷயங்களும் பொது சொத்துக்கள் எந்த அளவுக்கு சேதம் பண்ணிட்டு இருக்காங்க வட இந்தியாவில். நானும் சொல்றேன், கிரௌட் மேனேஜ்மெண்டே தெரியல. ஏர் ஷோ நானும் சொல்றேன், இங்க 14 லட்சம் பேர் கூட வரல, அதுல 5 பேர் சாவடிக்கிறீங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு எத்தனை பேர் சாவுன்னு கூட தெரியலையே. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு ஆட்சி பாஜக கொடுத்து ஒரு வாரத்துல 60 கோடி பேர் உள்ள இறங்கி இருக்காங்க நாடு முழுவதும். அதான் சொல்றேன், கணக்கே பண்ண முடியல. நீங்க ஹிந்தி படிச்சா போதும். நீங்க இன்னைக்கு ஹிந்தி மாநிலத்துல இருந்து நீங்க திமுகவோட வாக்குறுதிக்கு வாங்க. நீங்க வேற எங்கேயும் சுத்த வேண்டாம். இல்ல அண்ணாமலை சொன்னதை நானும் சொல்றேன், வாக்குறுதிக்கு வாங்க. இல்ல அதான் சொல்றேன், வார்டு கவுன்சிலரா கூட நிக்க முடியாத அண்ணாமலை ஒருமையில வந்து எங்கள் தலைவர் பேசும்போது நாங்கள் என்ன சும்மாவா இருப்போம். அதனால முதல்ல ஒரு வார்டு கவுன்சிலர் ஆக்க சொல்லுங்க உங்க மாநில தலைவரை. அதற்கு பிறகு வந்து 26க்கு அப்புறம் நீங்க விரட்டி அடிக்கப்படுவீங்க. கரூர்ல ஓட ஓட விரட்டி உங்களை விரட்டி அடிக்க போறாங்க பாருங்க மக்கள். யாரு? அண்ணாமலை தான். அண்ணாமலை தான் மூடு விழா நடத்துறீங்க. சவுக்கு எடுத்து அடிச்சிட்டு நான் செருப்பு போட மாட்டான்னு ஒருத்தன் சொன்னான் சார். என்ன சார் ஆச்சு? இன்னைக்கு காலைல ஷூ போட்டு திரியிறார் சார். அண்ணாமலை பேச்சு விரிஞ்சா போச்சு. இதுதான் நடக்குது. சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னாரு? நான் இனிமேல் இந்த தமிழகத்துல அக்கிரமங்கள் நடக்குது, நான் இனிமேல் செருப்பு போட மாட்டேன் சொன்னாரா இல்லையா? சாட்டை எடுத்து அடிச்சுக்கிட்டு மறுநாளே வந்து ஷூ போட்டு உங்களுக்கு தெரியுமா? ஆமா, எத்தனை நாள் இல்ல இல்ல அவர் என்ன பண்றாரு? உங்க ஆட்சி போற வரைக்கும் எங்க பாத்தீங்க காட்டுங்க சார். நீங்க என்ன சொன்னாரு? ஸ்டேட்மென்ட் சொல்லுங்க. இல்ல டிபேட் தமிழ்நாட்டுல பிரச்சனை இல்ல. அண்ணாமலை பேச்சுக்கு வர. அண்ணாமலை பேச்சு எப்படிப்பட்ட பேச்சுக்கு வர? இன்னைக்கு இல்ல இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். திருமாவளவன் அவர்கள் பேர்ல ஒரு கல்லூரி பள்ளி இருக்கு. அதுல வந்து இந்தி வழியில கல்வி எடுக்கறாங்க. இன்னும் பள்ளிக்கூடமே ஆரம்பிக்கல. அந்த இடம் தான் திருமாவளவன் அண்ணனுக்கு சொந்தம். இவரா ஒன்னு கட்டுக்கட்டி விடுறாரு. அப்ப வாட்ஸ்அப்ல வந்த வதந்திகளை பேசுகிற நபராகத்தான் அண்ணாமலை இருக்கிறாரே தவிர இங்க மக்கள் அவருக்கு ஒரு கவுன்சிலராக கூட தகுதி இல்லங்கிறத தான் மக்கள் கொடுத்து வச்சிருக்காங்க. ப்ரொஃபசர் பேசுறாரு. அவர் பேசுறது கண்டென்ட்ல பரிதாபமா இருக்கு. வாக்குறுதியில ஒன்ன கூட நிறைவேற்றலாம் சொல்றதுக்கு துப்பு இல்ல. பேசவே இல்லை. பேராசிரியர் அருணன், நீங்க எல்லாம் வைக்கக்கூடிய சில கோரிக்கைகள் கூட நிலுவையில் இருக்கு. இந்த 90% உங்களுக்கு ஏற்பா பழைய ஊதிய திட்டம், இந்த மாதிரி நீங்க எல்லாம் உங்களுடைய பெட் ஸ்கீம்ஸ், உங்களுடைய முக்கியமான கோரிக்கைகள் வரைக்கும் பாக்கி இருக்கு. உண்மை. நான் அதுக்கு வர்றதுக்கு முன்னாடி இங்கே பாஜக நண்பர் கடைசியாக எப்படி முடிச்சாருன்னா, திமுக எல்லாம் வந்து 234 தொகுதியில் ஒரு தொகுதிக்குள்ள நுழைய முடியாதியா 2026 அப்படின்னாரு. ஆனா அந்த பாஜக இப்ப நடந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலுக்குள்ளேயே நுழைய முடியல. ஏங்க போட்டி ஓடல? இவ்வளவு பேசுறீங்க. இவ்வளவு பேசவே நான் உங்கள்கிட்ட பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட பதில் சொல்லுங்க. ஓகே ப்ரொஃபசர் அப்படியே சேர்த்து டெல்லியில 9 நீங்க எவ்வளவு சொல்லுங்க ப்ரொஃபசர். இல்ல உங்க பண்பு அவ்வளவுதான். நீங்க பேசும்போது நான் பொறுமையா கேட்கிறேன். உங்க சுட்டு வரும்போது இதை கேளுங்க, உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா சபையில கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்கங்க. நான் சொல்றது தப்பா?
நீங்க வந்து ஈரோடு சட்டமன்ற கிழக்கு தொகுதியில ஏன் போட்டி போடல? இவ்வளவு நம்பிக்கையோட ஐயா இன்னும் 1 வருஷம் தான் இருக்கு. 1 வருஷத்துல தலைகீழா மாற போகுது. திமுக ஆளுங்கட்சி 234 தொகுதியில ஒரு தொகுதியில வர முடியாது. அடேங்கப்பா. அப்ப அதை ஓரளவாவது நிறைவேற்றி காமிச்சிருக்கலாம்ல. பாரியா திமுக வாக்கு குறைஞ்சு வச்சு குறைச்சு விட்டோம். பாஜக போட்டி போட்டு அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணி பேராசிரியர் இடைத்தேர்தல் ஒரு அழகா பார்க்க முடியுமா? வகை இல்ல. அவ்வளவுதான் அவருக்கு அதுலயே முடியல. ஏங்க பேராசிரியர் ஒரு சின்ன துணை கேள்வி. இருக்க இடைத்தேர்தல் ஒரு சின்ன இடைத்தேர்தல் ஒரு அழகுதானுங்க. 2010 பெண்ணாகரத்துல அதிமுக டெபாசிட் வாங்கியது. அதுக்கு அதே தொகுதியில நீங்க போட்டிட்டீங்கன்னு நினைக்கிறேன். கம்யூனிஸ்ட் போட்டிட்டதோ பெண்ணாகரத்துல. நிலைமை மாறிது இல்ல 11 எனக்கு ஞாபகம் இல்ல இல்லங்க. இந்த வரலாறுக்குள்ள எல்லாம் போகலாம். பட் ரொம்ப எளிமையான விஷயங்க. யாரும் வந்து இப்படி பேசலங்க. அப்ப இங்க ஒரு இடைத்தேர்தல் வருது, அதுல போட்டியிட மாட்டீங்க. அடுத்து ஒரு ஆண்டுல வரக்கூடிய ஒரு தேர்தல்ல ஆளுங்கட்சியா இருப்பது 234 தொகுதியில ஒரு தொகுதிக்குள்ள கூட நுழைய முடியாதுன்னு ஒருத்தர் என்னைக்கு பேசினாரு? எவ்வளவு ஆணவமான பேச்சு. ஆனா யதார்த்தத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. நான் சுட்டி காண்பிக்க கூடாதா? நீங்க பெண்ணாகரத்துக்கு போனா இல்ல ஒண்ணு சொல்றேன். 2வது பாயிண்ட் ரொம்ப அப்புறம் ஆரம்பம் இவருடைய பாஜக பேச்சு. அரிட்டாபட்டியை பற்றி இவங்க எல்லாம் பேசலாமா? பாஜக அரிட்டாபட்டி உட்பட அழகர் மலைக்கே ஆபத்து விளைவிக்க கூடிய மாதிரி அந்த மண்ணை, தமிழ்நாட்டு மண்ணை ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கு ஏலத்துக்கு விட்டது யாருங்க? இந்த மோடி. கூச்சமே இல்லாம ஏலத்துக்கு விட்டுவிட்டு அதை எதிர்த்து அந்த மக்கள் மிகப்பெரிய போராட்டம். அந்த போராட்டத்துக்கு ஆதரவாக ஒரு மனதாக சட்டமன்றத்தில் தீர்மானம். இவ்வளவு செஞ்சது நாங்க, திமுக கூட்டணி, திமுக அரசு, ஸ்டாலின் தலைமையிலான அரசு. வெக்கமே இல்லாம அரிட்டாபட்டியை பத்தி பேசலாமா? யாருங்க ஏலத்துக்கு விட்டது? யாருங்க அந்த மண்ணை விற்க முயற்சி பண்ணது? யாரு? என்னங்க அபத்தமா? இன்னும் அவரு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, நான் இதுக்கு வர்றேன். திமுக அரசுடைய இதை பத்தி என்னுடைய கருத்து சொல்ல, அதுல ஒண்ணும் எனக்கு எந்த தயக்கம் இல்லை. ஆனா ஐயா இருங்க காமெடி இங்க வருங்க. நீங்க பேசுறது அபத்தம். கொஞ்சமாவது நாகரிகமா பேசுங்க. நான் இப்ப பேசல, ஏதாவது தவறான வார்த்தை சொன்னா நான் அப்புறம் பேச ஆரம்பிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. கொஞ்சம் இது என்ன காமெடி? நான் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு யோக்கியது இல்ல. நான் சொல்லலாம் ரெடியா இருக்கேன். நீங்க முடிஞ்சவன பேசுவீங்க, உடனே பதில் சொல்ல நான் ரெடி. இருங்கய்யா, நான் ஒண்ணு கேட்கலங்க. உங்க முறையில பதில் சொல்ல மாட்டேதாங்க சொல்றோம். ஏன் பதில் சொல்ல நான் தயாரா இருக்க. இவர் வந்து நீங்க தான் முடிக்க விட மாட்டீங்களே, உங்க பண்பு இல்ல. முடிச்சிடறேன் இல்ல. அதாவது இவர் வந்து இவருடைய ஆட்சியை பத்தி கேட்க கூடாதுன்ட்டார். அது வேற சப்ஜெக்ட். இப்ப நான் சொல்ற வரேன், அது எப்படி வேற சப்ஜெக்ட் ஆகும்? ஏங்க இந்த தங்கத்தின் விலை இன்னைக்கு 64,500 சொச்சமாயிருக்கே மோடிஜி ஆட்சியில. இதெல்லாம் நீங்க கொடுத்த வாக்குறுதிங்களா? $1 நிகரான ரூபாயின் மதிப்பு 87 ரூபா 50 பைசாவாக அதனுடைய நாணயம் வீழ்ந்து கிடக்க. இதெல்லாம் நீங்க கொடுத்த வாக்குறுதிங்களா ஐயா? இந்த வாக்குறுதிகள் கொடுத்து தான் வந்தீங்களா? அப்ப சர்வதேச அளவுல கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சிருந்தாலும் அந்த 100 ரூபா 92 ரூபா பெட்ரோல் டீசல் அப்படியே வச்சிருக்கீங்களே, ஏயா குறைக்க மாட்டேங்கிறீங்க? ரஷ்யா வந்து குறைச்ச விலையில் நமக்கு கொடுக்கறான். இப்ப அமெரிக்காவில் போய் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்க மாட்டேன் ட்ரம்பே, நீ இந்தியர்களுடைய காலையும் கையிலையும் விலங்கு போட்டாலும் பரவாயில்ல, உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறையான்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்களே உங்க இந்த பிரதமர் மோடி. இல்ல அது எப்படி? இது உங்க சாதனையா? இதை சொல்லியா வந்தீங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அமெரிக்கா சொல்றபடி கேட்போம்னு சொல்லியா ஓட்டு வாங்கினீங்க? நான் அதுக்குள்ளேயும் போகலாம். இப்ப நான் திமுக ஆட்சியை பத்தி வர்றேன். நண்பர்களே, எங்களுக்கும் இதுக்கு விரிவா அடுத்த ரவுண்ட்ல நான் உங்களுக்கு சுருக்கமா டைம் தரேன். பிறகு இவர் பதில் சொல்வார். as promise உங்கள்கிட்ட தொடரணும்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் தொடர்ந்து வைக்கக்கூடிய வாக்குறுதிகள் வரைக்கும் நிறைவேறாம. அதான் அவர் எங்களுக்கும் சில குறைகள் இருக்கு. குறிப்பாக அரசு ஊழியர் ஆசிரியர் கோரிக்கைகள் இன்னும் நிறைவேற்றப்படலை. போக்குவரத்து ஊழியர்களுடைய கோரிக்கை இன்னும் நிறைவேற்றப்படலை. இப்ப அரசு அப்புறம் இந்த பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றி இப்ப வந்து ஒரு கமிட்டியை போட்டு வச்சிருக்காங்க. அது என்ன சொல்ல போகுது தெரியல. ஆகவே இப்படி எங்களுக்கும் அந்த குறைகள் இருக்கு. ஆனா நான் ஒரு விஷயத்தை பாக்குறேன். இப்ப முன்பு பேச பத்தி எல்லாம் இங்க பேச்சுக்கள் வந்துச்சு. ஆனா இப்ப இந்த பேச்சை நான் படிச்சுட்டு வந்தேன் பத்திரிகையில. அதுல வந்து ஒரு 10% நிறைவேற்றவில்லை என்பதை முதலமைச்சர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இப்ப இன்னும் ஓராண்டு காலத்துக்கு மேல இருக்கு. மீதி 10% அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று எங்க கட்சியின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கோம். இங்கேயும் நான் வலியுறுத்துறேன்.
ஆனா அந்த பேச்சில் அவர் இன்னொரு முக்கியமான அம்சத்தை சுட்டி காண்பிச்சிருக்கார். இல்ல முடிச்சிடறேன். அது என்னன்னா, ஐயா சொன்னதுல நாங்க இவ்வளவுதான் 90% தான் அவருடைய வாக்கியம் சொல்றேன், அவ்வளவுதான். அதை டிஸ்பியூட் பண்ணலாம், எண்ணிக்கையை வச்சு நான் ஒப்புக்கொள்றேன். ஆனா அவர் சொல்லாதது இந்த மிக முக்கியமான 3 அம்சங்களை நம்ம லேசா நினைக்க முடியாதுல்ல. அது உதாரணமாக காலை உணவு திட்டம், அது ஒன்றும் வாக்குறுதி கொடுக்கல ஓட்டுக்காக. அது எவ்வளவு முக்கியமான, எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் ஸ்டாலின் ஆட்சி கொண்டு வந்ததுலேயே. அதே போல மாணவிகளுக்கு கல்லூரிக்கு போகும் பொழுது மாதம் 1000 ரூபாய், பிறகு மாணவர்களுக்கும் 1000 ரூபாய், இதெல்லாம் அங்க கொண்டு வரல, சொல்லல, நாங்க சொல்லாத செஞ்சிருக்கோம். இவையெல்லாம் பல 1000 கோடி ரூபாய் செலவினம் பிடிக்கக்கூடிய நல்ல சமூக நல திட்டங்கள். ஆக இவற்றையும் சேர்த்து வச்சு பார்க்கணும். அப்படித்தான் நாங்க பார்க்கிறோம் தானே பேராசிரியர் கல்யாண சுந்தரம். நீங்க ஒரு வருஷம் இருக்கு ப்ரொஃபசர் அருணன் சொல்றது போல. ஆமா, இந்த விவாதத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே தம்பி விக்கியாகட்டும் ஐயா அருணன் அவர்களாகட்டும், அவங்க 2 பேருமே இந்த விவாதத்தினுடைய தலைப்பை ஒட்டி முதலமைச்சர் இந்த 90 விழுக்காடு வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் என்று அவர் சொன்ன அந்த வரியை, அவர் பேசிய அந்த செய்தியை அவங்க 2 பேருமே டிஃபெண்ட் பண்ணல. அது முன்னுக்கு பின் முரணாக கூட இருக்கலாம் என்று ஐயா அருணன் அவர்கள் ஒத்துக்கொள்றார். நாங்களும் அதைத்தான் சொல்லுகிறோம். இது மாதிரி தொடர்ந்து தவறான தகவல்களை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிற காரணத்தால் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்துருங்கன்னு நாங்க கேட்கிறோம். அவ்வளவுதானே. இப்ப நீங்க இவ்வளவு நாங்க நிறைவேற்றிட்டோம் சொல்லிட்டே இருக்கிறதுக்கு பதிலா இதெல்லாம் நாங்கள் வாக்குறுதி கொடுத்தோம், இதையெல்லாம் இந்த நாளில் நாங்கள் நிறைவேற்றி விட்டோம், வேலை முடிஞ்சு. நாங்களும் வெள்ளை அறிக்கையோட எண்ணிக்கை எவ்வளவு? இது ரொம்ப எல்லா எவ்வளவு வெள்ளை அறிக்கை கேட்டது யாரு? அவங்க அன்னைக்கு கேட்டவங்க இன்னைக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்கிற கடமைப்பட்டிருக்காங்களா இல்லையா? அவங்க கேட்டவங்க இன்னைக்கு வெள்ளை அறிக்கை கொடுக்க கடமைப்பட்டிருக்காங்களா இல்லையா? இன்னொன்னு, அதிமுக ஆட்சியிலோ அல்லது இவர்கள் சொல்லுகிற ஆட்சிகளிலோ இவ்வளவு விழுக்காடு வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லி நாங்கள் என்றைக்காவது இதை மீண்டும் முன்னுக்கு பின் முரணாக பேசிக் கொண்டிருக்கிறோமா? முதலமைச்சர் இப்படி தவறான தகவலை கொடுக்கும்போது ஐயா பேராசிரியர் அருணன் அவர்கள் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர், முன்னாள் செயலாளராக இருந்த தோழரும் சரி, இப்பொழுது இருக்கிற தோழரும் சரி, தொடர்ந்து இந்த ஆட்சியின் மீது இருக்கிற குற்றச்சாட்டுகளை மிக வெளிப்படையாக பேசுகிறார்கள். அதை கூட இவர் இவ்வளவு மென்மையாக போய் டிஃபெண்ட் பண்றாருன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. திமுக பத்தியும் நான் பேசுறேன் அவர் சொல்லும் போதே அவருடைய பேச்சினுடைய முதல் பகுதி முடிஞ்சு போயிடுச்சு. அவ்வளவு நேரம் அவர் தலைப்புக்குள்ளேயே வர தயங்குகிறார். அப்புறம் ஐயா சொல்லுகிற போது ஒரு வரியை சொல்றார், மத்திய அரசுடைய வாக்குறுதி பத்தி கேட்டார், அது உங்களுக்கு பிடிக்கலையோ? அந்த கேள்வி பிடிக்கலையே உங்களுக்கு? மத்திய அரசினுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. மத்திய அரசினுடைய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு பாரதிய ஜனதாவை மக்கள் மத்தியிலே நாம் கடுமையாக கண்டிக்க வேண்டும், கடுமையாக அது முகத்தறிகளிக்க வேண்டும். அதல்ல இப்ப பிரச்சனை. தலைப்பு நீங்க வைங்க, நானும் நாளைக்கு வர பேசலாம். ஐயா அருணன் அவர்கள் வரட்டும், நானும் வர்றேன், நாம பேசுவோம், 2 பேரும் சேர்ந்து பேசுவோம். எனக்கு அதுல மாற்று கருத்து இல்ல. இதைய காட்டி தமிழ்நாட்டிலே இவர்கள் செய்து கொண்டிருக்கிற மோசமான ஆட்சியை ஐயா அருணன் அவர்கள் போன்றவர்கள் இப்படி அறிவு சார்ந்த பெரியவர்களே இப்படி மறைக்கிறதுக்கு முயற்சி செய்யறாங்கன்னு சொன்னா இது பிழையா இல்லையா என்பதனுடைய கேள்வி. இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் இவர்கள் சொன்னது, இப்போது அதுக்கு கமிட்டி போட்டிருக்கேன்னு சொல்றாங்க. இதை அமல்படுத்த முடியாது என்று மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அமைச்சராக இருந்த காலத்தில் அவரே சொன்னார், வெளிப்படையாகவே சொன்னார். இது பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தர பணிக்கு அமர்த்துவோம் என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் யார்? அந்த வாக்குறுதியை கேட்டு போராடிய ஆசிரியர்களை குண்டுக்கட்டாக கொண்டு போய் சிறைக்குள்ளே தள்ளியவர்கள் யார்? கரும்புக்கும் நெல்லுக்கும் அதிகமான கொள்முதல் விலை ஏற்றுவோம்னு ஐயா அருணன் அவர்கள் மத்ததை விட்டால் இதை பேச வேண்டாமா? இதையெல்லாம் நீங்க இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாள் ஆக்குவோம் சொன்ன என்னங்க உங்களுக்கு தடை இருக்கு? அந்த 100 நாள் ஏதாவது ஒன்றுல நீங்க கொடுத்த வாக்கு இல்ல, அந்த 100 நாளுக்கு இன்னைக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு தொடர்ந்து அதற்கான பங்கீட கொடுக்கவே இல்லையே. அதை இழுத்து எடப்பாடி பழனிசாமி ஏன் பேச மாட்டாங்க? அதிமுக கேட்க மாட்டாங்க, பாஜகவை கண்டிப்பா அதெல்லாம் நடத்த மாட்டோம். மீறி சொல்றது என்ன, நீங்க தப்பிச்சுக்கிறதுக்கு நாங்க பாரதிய ஜனதாவை பேசலன்னு நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், மத்திய அரசு மாநில அரசு மக்களினுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணணும். தீர்வு காண மறுக்கிற பாரதிய ஜனதாவை நாங்கள் கடுமையாக கண்டித்திருக்கிறோம், இன்றைக்கும் கண்டிக்கிறோம். உங்களோடு சேர்ந்து நின்று போராடுவதற்கும் நாங்கள் அதெல்லாம் பிரச்சனை. இந்த தலைப்புல நீங்க ஐயா அருணன் அவர்கள் இவ்வளவு பொறுமை இழந்து பேசி நான் பார்த்தது இல்ல. அப்படி ரன்னிங் கமெண்ட்ரி இல்ல, தவறு இல்ல, அவருக்கு அந்த பதட்டம் இருப்பது நியாயம் இல்லையா? ஒரே ஒரு வாக்கியம் தான், ஐயா ஒரு வாக்கியம் தான் சொன்னேன், நீங்க பேசுங்க ஐயா, ஒன்னும் பிரச்சனை. அதங்க அதனால இது மாதிரி ஏராளமான வாக்குறுதிகள், எங்க சொத்து வரி ஏற்ற மாட்டோம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி இருக்குதுங்க அதுல திமுகவின் தேர்தல் அறிக்கையில.
நீங்க இன்றைக்கு எவ்வளவு முறை ஏற்றி இருக்கிறீங்க, எவ்வளவு மடங்கு ஏத்தி இருக்கிறீங்க, குப்பைக்கு ஒரு வரியை போட்டு வச்சிருக்கீங்க. அருணன் அவர்கள் பார்வையில் இதெல்லாம் படவே இல்லையா? வீட்டு வாடகைகள் இன்னைக்கு ஏறி இருக்கிற காரணம் இவங்க அந்த மின்சார கட்டணத்தை மாதம் ஒரு முறை நாங்க வந்து எடுப்போம். நீங்க நிலை கட்டணத்தை ரத்து பண்ணுவோம் சொன்னீங்க. ஏதாவது ஒரு துறையில முழுமையாக வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்காங்க. ஐயா சொல்றாங்க சொல்லாததையும் நிறைவேற்றியதாக முதலமைச்சர் சொல்லுகிறாரு. ஆமாம், ஆனால் ஏற்கனவே கொடுத்து கொண்டிருந்த லேப்டாப் எங்கே? பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருந்தமே, படிக்கிற பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட லேப்டாப். ஆட்சி அமைத்து முதல் ஆண்டில் என்ன சொன்னார் மரியாதைக்குரிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ்? நாங்கள் லேப்டாப் பதிலா டேப்லெட் தரோன்றீங்க. அவர் சொல்லி இன்றைக்கு 3 ஆண்டுகள் முடிந்து போயிடுது. நான் முடிச்சறேன். நான் முடிச்சறேன். ஏன்னா வருவாய் பற்றாக்குறை இன்னைக்கு வந்து 49,278 கோடி. அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலத்தை விட 17% கம்மி. இன்னைக்கு இன்னொரு விஷயம் அண்ணா சொல்றாரு, லேப்டாப் நீங்க வந்து கொடுக்கல. எடப்பாடி பழனிசாமி அடிச்சு வச்ச பேக் ஸ்கூல் பசங்களுக்கு எத்தனை லட்சம் பேக் இருந்தது தெரியுமா? அதை வந்ததும் அம்மையார் முதல்வர் ஜெயலலிதா மாதிரி இந்த கலைஞர் கொண்டு வந்த திட்டமா திமுக கொண்டு வந்த திட்டமா தூக்கி குப்பையில போடுன்னு சொல்லல. இல்ல அதுல எடப்பாடி பழனிசாமி படம் இருந்தாலும் பரவாயில்லை, அதை மாணவர்களுக்கு கொடுங்க. ஏன்னா பணத்தை விரயம் பண்ண நான் விரும்பல. ஒரு சிங்கிள்ஸ் பண்ணி ₹1 கூட இந்த மக்களுக்காக பயன்படணும் என நினைத்த முதலமைச்சர். அதனாலதான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியோட டேப்லெட் கொடுத்திருக்கலாமே. அத நீங்க நான் சொல்றேன், இந்த இன்னைக்கு வருவாய் பற்றாக்குறையை தாண்டி இன்னைக்கு தமிழ் புதல்வன் திட்டம் என்ன சொன்னேன், ₹1000 இன்னைக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு. தமிழ் புதல்வன் திட்டத்துல புதுமை பெண் திட்டத்துல கொண்டு போய் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இன்னைக்கு கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக ஏழை எளிய மாணவர்களுக்கு, அதுவும் அரசு பள்ளியில படித்த மாணவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. நீங்க அதுதான் நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கணும். நீங்க வந்து ஆரம்ப காலத்துல இந்த திமுக ஆட்சி வந்த பொழுது 2ஆம் அலை, கொரோனா கால 2ஆம் அலை, மிகப்பெரிய விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தது. அந்த சூழ்நிலையில முதல்வர் நேரடியாக களத்துக்கு இறங்கி 2 மாதத்துல இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு அறிவித்ததா இல்லையா, வந்ததா இல்லையா? அதற்கு எடுத்தது அவர் சிறந்த முதல்வராக அன்றைய தினமே பாஜக நடத்துகிற ஊடகங்களே வந்து கருத்து கணிப்பு வெளியிட்டதா இல்லையா? தமிழ்நாட்டின் சிறந்த முதலமைச்சராக மு க ஸ்டாலின் செயல்படுகிறார்னு, சிறந்த மாநிலமாக தமிழகம் இருக்குதுன்னு யார் வெளியிட்டா? நீ இதெல்லாம் நடக்காமையா எல்லாம் இந்த வட இந்திய ஊடகங்கள்லாம் வெளியிட்டது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஆட்சி சரியாக நடத்தி கொண்டிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். நான் இன்னைக்கு இவங்க குஜராத்ல இதற்கு இப்ப போட்டிட்டு டெல்லியில ஜெயிச்சதுக்கெல்லாம் எந்த திட்டங்கள் கொண்டு போய் ₹2500 நாங்கள் கொடுப்போம் மகளிருக்கு, ஏன் இதை கொண்டு போய் காப்பீடு கொண்டு போய் சொல்லி அங்க ஜெயிக்கிறீங்க? ஏன் நாங்கள் இலவச பேருந்துகள் விடுவோம் என்று ஏன் அங்க போய் சொல்றீங்க? திராவிட மாடல் ஆட்சியை காப்பி எடுத்து தானே பாஜக இன்னைக்கு இதெல்லாம் செஞ்சு. உங்களுக்கு இந்த திராவிட மாடல் திட்டம் வேணும், ஆனா எங்க இதுக்கு நிதி தர மாட்டேங்கிறீங்க. அமித்ஷாவோட அறிவிப்புல தமிழ்நாடு இல்ல பாருங்க நேத்திக்கு. அதாவது பூனை கண்ணை மூடிட்டு பூலோகமே இரண்டு இருக்குன்னு சொல்ற மாதிரி தான் இந்த திராவிட தலைவர்கள், நம்ம திமுக தலைவர், முதல்வர் எல்லாருடைய பேச்சும் இருக்கிறது. இதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து அந்த பியாரி பெஹன் திட்டம் அது வந்து எப்பயோ நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்றைக்கோ அது குஜராத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. லட்சாதிபதியாக்க ஒவ்வொரு பெண்ணையும் இல்லை லட்சாதிபதி ஆக்கும் திட்டம் வந்து எங்களுடைய செயல்பாட்டில் இருக்கிறது. ஆமா, அது அவங்களுக்கு வந்து கடன் கொடுத்து மற்றது, அதாவது இவங்க வந்து காசை கொடுக்குறாங்களே மாசம் மாசம், நாங்க அவங்களுக்கு வருடம் வந்து ஒவ்வொரு வருடம் அவங்க ₹1,00,000 டெல்லியிலே அப்படி கொடுங்க பண்ணுவாங்க. அதாவது இதை விட ஜாஸ்தி பண்ணலாங்க. என்ன இப்ப நீங்க ஒரு வழி எடுத்துட்டீங்க, அதான் எங்க தலைவர் அழகா சொன்னார், உங்க முள்ள எடுத்து உங்களை குத்துறதுக்கு எங்களுக்கு தெரியும்னாரு. இப்ப நம்ம தலைப்புக்கு வந்துருவோம். தேர்தல் ஸ்ட்ராட்டஜிக்கு வந்துருவோம். இப்ப நம்ம தலைப்புக்கு தம்பி ஒரு நிமிஷம் எனக்கு பதில் சொல்ல வேண்டியது நிறைய இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க. அதெல்லாம் அவசியம் இல்ல. உங்களுக்கு முன்னாடி அப்ப கொரோனா காலத்துல நாங்க விவசாயிகளுக்கு ₹6,000 கொடுத்தோம். அதெல்லாம் கிடையாது. அப்ப மகளிருக்கு ₹500 கொடுத்தோம். நாங்க கொரோனா காலத்திலே கொடுத்தோம். உங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் நிறுத்துறீங்களா? கொஞ்சம் நிறுத்துறீங்களா? ஏன் நேரத்தில் நான் பேசுறேன், ஏன் நேரத்தில் நான் பேசுறேன், நிறுத்துறீங்களா? நீங்க கொரோனா காலத்துல ஏன் தமிழ்நாட்டுல பெண்கள் வந்தாங்க இல்லையா? யார் மணி இருக்கு சொல்ற, யாரு விளக்கத்தை காட்டுன்னு சொல்ற, யாரு மணி இருக்கு சொல்ற, யாரு கவன வார்த்தைகள் வாய் மூடுங்க, வார்த்தைகள்ல கவனம், வார்த்தைகள்ல கவனம், வாய் மூடுங்க, வார்த்தைகள்ல கவனம், வார்த்தைகள்ல கவனம். ப்ளீஸ் லெட்ஸ் ஹேவ் a very cultured debate. ப்ளீஸ் both of you please நான் சொல்றேன் சார் இல்ல அவர் கருத்து மட்டும் பேசவே முடியாது. ஸ்ரீகாந்த் சார் டென்ஷன் ஆகாதீங்க, நிக்கி டென்ஷன் ஆகாதீங்க. Please finish your points. இடைவேளைக்கு அப்புறம் அதாவது கொரோனா காலத்துல நாங்க ₹500 இவங்க எல்லாம் வரதுக்கு ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியே கொடுத்தோம். மகளிருக்கு ₹500. அதெல்லாம் இலவசம் என்று பார்க்கிறதா? மக்களுக்கு உயிராதாரமாக என்ன செய்ய வேண்டுமோ
கொரோனா 500 வாங்கலையா? என்ன பேசுறீங்க? இதெல்லாம் வாயை மூடுங்க தம்பி, வாயை மூடுங்க. நான் பேசுறேன் கண்ணியமா இருக்கு. இல்ல திரு ஸ்ரீகாந்த், நல்லா என்ன இடத்துல குறுக்கால பேசாத. இல்ல ஒரு நிமிஷம் பேசாதீங்க. இல்ல ஏன் பொறுமை இழக்கிறீங்க? ஏன் பொறுமை இழக்கிறீங்க? ஸ்ரீகாந்த் சார் நல்லா இல்ல. நீங்க எப்பவுமே பண்ண மாட்டீங்க. நல்லா இல்ல. ஓகே குறுக்கால பேசுறான். ஏன் குறுக்கால பேசுறான்? அப்பதான் பேசுறேன். ஓகே கவனம், வார்த்தைகள்ல கவனம். ஓகே இனி அவர் பேச முடியாது. ஓகே நான் உங்க அடுத்த ரவுண்ட்ல வந்து இல்ல அடுத்த ரவுண்ட் கிடையாதுங்க. நான் பேசவே விடல. இல்ல அடுத்த ரவுண்ட் எங்கேயும் தொடங்குறேன். உங்கள்ட்ட தொடங்குறேன். because the tempers are up. போய் அத வந்து கமலாலயத்துல பேசு. இல்ல உங்க அறிவாலயத்தை நீங்க சரியா கமலாலயம் ஓகே அத சொன்னோம்ல. செங்கல் பிரிக்க வர பாருங்க. இல்ல வார்த்தைகளை கவனம் வைக்கி. ஓகே நீங்க மத்திய அரசுடைய நிதி இப்ப நீங்க வந்து சில திட்டங்களுக்கு செயல்படல அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் கூட மத்திய அரசுடைய நிதி கொடுக்காதது எவ்வளவு பெரிய இம்பெடிமெண்ட், குறிப்பா ஃப்ளட் ரிலீஃப் மாதிரியான விஷயங்களுக்கு. இப்ப நீங்க கூடவே சேர்ந்து இந்த மொழி பிரச்சனைகள் வர சேர்ந்திருக்கு. அதாவது முக்கியமாக நான் வந்து அருண் ஐயாக்கு சொல்ல வேண்டிய சுருக்கமாக சொல்லிட்டு போகிறேன். அவர் வந்து தேர்தலில் நாங்கள் ஏன் போட்டியில்லைன்னு கேட்டார். தேர்தல் பற்றி கம்யூனிஸ்டுகள் பேசுவது மிகவும் ஆச்சரியமான விஷயம். டெல்லியில் நடைபெற்ற தேர்தலில் நாங்கள் வாங்கியிருக்க வாக்கு 7,03,885. நோட்டாக வாங்கினது 7,300. ஆனால் கம்யூனிஸ்ட் 9 தொகுதியில் போட்டிட்டு வாங்கினது 2,000 வாக்குகள். 2,000 நோட்டா கூட 7,800 வாங்கியிருக்கு. அதனால ஆர்கே நகர்லாம் சொன்ன இல்லை அதனால எங்க தமிழ்நாட்டில் இப்போ நாங்கள் என்ன வாங்கி கொண்டிருக்கிறோம், நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அவங்க கட்டெரும்பா தேஞ்சு கொண்டிருக்கிறார்கள். அவங்களுக்கு இன்னைக்கு திமுக ஆதரவில் அவங்க ஊசலாடி கொண்டிருக்கும் அந்த கட்சி எங்களை பேசவே வேண்டாம். அவர் திமுகவை கண்டிச்சாருன்னா பாலகிருஷ்ணன் ஐயாக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ, ஆதவ் அர்ஜுனாக்கு என்ன நிலைமை ஏற்பட்டதோ அதே தான் வரும். அவர் மேல எனக்கு பரிதாபம் தான் இருக்கு. அவரால் பேச முடியாது. அவரால் பேச முடியாது. என்னுடைய இறுதி கருத்து பதிவு செய்கிறேன். திமுக வெறும் என்ன சொல்ற வார்த்தை ஜாலங்களாலையும் ஒரு தோரணங்கள் எல்லாம் கட்டி நாங்கெல்லாம் 90 பண்ணிட்டோம், 85 பண்ணிட்டோம், 87 பண்ணிட்டோம், 77 அந்த வெள்ள நிவாரணத்துக்கு பேசினாங்க தெரியுமா? 4,000 கோடி முழுசா பண்ணி 100% முடிஞ்சதுனாங்க. அப்புறம் 80ன்னாங்க. வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இல்ல 47.453 தான் பண்ணணும். ஆனா சும்மா சொல்றதுக்காக சொன்னோம். அசிங்கப்பட்டார்கள். மக்கள் தெருவில் ஓட விரட்டினாங்க அமைச்சர்கள் எல்லாம். அந்த நிலைதான் 26 தேர்தலில் திமுகவுக்கு ஏற்பட போகிறது. மிகவும் கடுமையான களத்தை அவர்கள் எதிர்நோக்க போகிறார்கள். வெறும் வாய்தானங்களால் வார்த்தைகளில் வடை சுட்டுக் கொண்டிருந்தால் மக்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார்கள். நான் கேட்கறதுல ஒரு விஷயம் பண்ணல. அவங்க மொத்தம் ஒரே ஒரு விஷயம். கடைசியா கேள்வி, 505 வாக்கு கொடுத்தீங்கல்ல, 505 ஜியோ இருக்கா? அப்படியே போடுங்களேன் பக்கத்துல 80 கூட போடல ஜியோ. அப்புறம் எங்க இருந்து போடுறது? 90%, 100% மக்களை ஏமாற்ற முடியாது. வெள்ளை அரிக்க வேண்டாம், கருப்பு அரிக்க வேண்டாம். 505 வாக்குறுதி, நீங்க 505 ஜீவோ காட்டுங்க. இல்ல நாடாளுமன்றத்தில் உள்ள புந்து தாக்குதல் நடக்கிற அளவுக்கு வந்து நாட்டின் லட்சணம் பாதுகாப்பு இருக்கு. அந்த அளவுக்கு இவர்கள்லாம் பத்தி பேசுகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டை பத்தி பேசுங்க தம்பி. நீங்க பேசும்போது அவர் குறுக்க வந்தாருன்னு கோபப்பட்டீங்க. அவருக்கு அதே ஆஃபர் கொடுங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, அப்ப இங்க மக்களுக்கு என்ன, அதாவது திராவிட இயக்கத்தையோ திராவிட கட்சியோ எதிர்க்க முடியாம, திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க முடியாம கைகூலிகளை வைத்து இங்க வந்து பெரியாருக்கு எதிரான சிந்தனைகளை பேச வைத்து இந்த மாதிரியான தேர்தல் களத்துல வேலை பார்த்து தேர்தலில் தாமாக வந்து போட்டி போடுவதற்கு வக்கற்ற நிலைமையில இருக்கிற ஒரு கட்சி இங்க உட்கார்ந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. உங்களை அடி வாங்கி துன்பப்பட்டு நீங்க பேசும்போது கேட்டுட்டு இருக்க கிடையாது. ஒரு கவுன்சிலர் கூட வக்கில்லாத கட்சி, ஆட்சிக்கு மூடு விழா நடக்கும் கடைசி மன்னரோட நீங்க போக போறீங்க. ஒழுங்கா மரியாதையா நீங்க பேசுறதானா பேசுங்க. அடுத்த கட்சி பேச உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. போட்டோ ஷூட் நடத்திக்கிறீங்க. நடிகர்களை இல்ல வார்த்தைகளை கவனிங்க. இல்ல விக்கி யாரு? விக்கி நியாயம் இல்ல. விக்கி மெசேஜ் வாட்ச். இல்ல நியாயம். விஷயத்துக்கு யாரு? அந்த சாரி யாரு? அண்ணா நகர்ல இல்லங்க நியாயம் இல்ல. not fair. இந்த மாதிரி ஆளுங்க not fair விக்கி விஷயத்துக்கு இந்த மாதிரி கீழ்த்தரமான இல்ல டிஃபெண்ட் யுவர் செல்ஃப். விஷயத்துக்கு கீழ்த்தரமான
இல்ல இல்ல பர்சனலா போண்டா. விஷயத்துக்கு வந்துருங்க. கட்சியின் பேச்சாளர் நீங்க ப்ரோவோக் பண்ணீங்க. விஷயத்துக்கு வந்துருங்க. ஓகே பேசவே இல்ல. ரொம்ப தப்பு. பாயிண்ட்ஸ் கொள்ள வந்துருங்க. ஓகே ஓகே கூல் டவுன் சார். और பாயிண்ட்ஸ் பேசுங்க. பாயிண்ட் தான் பேசிட்டு இருங்க. பாயிண்ட் இல்லாம தான் வளருவாங்க. இல்ல இல்ல வார்த்தைகள கவனம். இல்ல அதான் சொல்றேன். நோ 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 நாட் வந்ததுல இருந்து வளர்றீங்க. உனக்கு எங்க பாயிண்ட் இருந்தது? இல்ல இல்ல ஒண்ணுமே இல்ல வேண்டாம் சார். வளராம இல்ல இல்ல ப்ளீஸ் ரெஸ்பெக்ட் ஈச் அதர். இல்ல இல்ல பாயிண்ட்ஸ் கொதுங்க. நான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க திராணி இல்லாத கட்சி இங்க இருக்கிற சில்லறைகளை வைத்துக் கொண்டு எங்களை எதிர்கொள்ளலாம் நினைக்கிறாங்க. விஷயத்துக்கு மீண்டும் மீண்டும் இல்ல 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 ப்ளீஸ் விக்கி நியாயம் இல்ல விக்கி. இல்ல இல்ல இன்னொருறீங்க எல்லாம் பண்றீங்க. விஷயத்துக்கு வந்துருங்க. பாயிண்ட்ஸ் கொதுங்க. அவருக்கு ஏன் சில்லற பசங்க வேற நீங்க பண்ணுங்க. பாயிண்ட்ஸ் இல்லனா பதட்டங்க. நான் தான் இல்லங்க நீங்க ப்ரோவோக் பண்ண அவர் பேசுறாரு. நீங்க உங்க பாயிண்ட்ஸ் பேசுங்க சரியா. நான் தான் சொல்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை தேர்தல் களத்துல சந்திப்பதற்கு திராணியற்ற இயக்கங்கள் எல்லாம் இங்க இருந்து கொண்டு நாங்கள் 2000 ஒட்டுமொத்தமாக எங்களை வீழ்த்துவோம் என்பது அது என்னன்னா அது திரும்பி உட்கார்ந்து சிரிச்சிட்டு போயிடலாம். அவ்வளவு தூரம் மனநோயாளிகளை கொண்ட ஒரு பார்வை தான் அது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு திராவிட இயக்கமாக திராவிட கட்சியாக திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டு இன்னைக்கு மக்களுக்கு தேவையான திட்டங்களை அனைத்துமே கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிற ஒரு இயக்கம். அந்த இயக்கம் தேர்தல் களத்தில் எப்படி இருக்குங்கிறத ஒரு தேர்தல்களும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கு. தேர்தலிலே போட்டியிடாத கட்சிக்கு 2026 எங்களை விரட்டுவோம் என்று சொல்றதெல்லாம் முழுங்க ஒரு முட்டாள்தனமான செய்தி. ஓகே பேராசிரியர் கருணாசுந்தரம் யூ ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட். இறுதி கருத்து பிறகு பேராசிரியர் அருணா. ஆமாங்க தம்பி விக்கி அவர்கள் சொன்னதை போல ஐயா எங்களுடைய முதலமைச்சர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் படம் போட்டிருந்த பைகளை நாங்கள் கொடுத்தோம்னு சொன்னாரு. மாணவர்களுக்கு கொடுப்பதற்கான பைகள் தயார் நிலையில வைக்கப்பட்டிருந்தது என்பதற்கான எடுத்துக்காட்டு அது. அதன் பிறகு ஏன் லேப்டாப் கொடுக்கலைங்கிற இதுக்கு அவர் பதிலே சொல்லல. அதை விட இன்னொரு செய்தி நான் அவருக்கு சொல்றேன். 2000 அம்மா மினி கிளினிக்களை கொண்டு வந்தார் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவருடைய ஆட்சியில். இவங்க ஆட்சிக்கு வந்து முதல் மாதத்திலேயே அந்த 2000க்கு மூடு விழா செய்தார்கள். அதை தொடங்கியது அதிமுக என்பதுதான் இவர்களுக்கு இருந்த பிரச்சனையே. நான் இன்றும் சொல்லுகிறேன், நீங்க அவினாசி அத்திக்கடவு திட்டம், அவை முன்னவர் துரைமுருகன் அவர்களே ஏற்றுக்கொண்டு பாராட்டுகிற குடிமராமத்து பணிகள் இவையெல்லாம் நடந்தது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் தான். 11 மருத்துவக் கல்லூரிகளை பெற்றார் தமிழ்நாட்டிற்கு. நான் விக்கி அவர்களை பார்த்து கேட்கிறேன், அதன் பிறகு ஒரு மருத்துவக் கல்லூரிக்கான அனுமதி இந்த 4 நாட்டில் நீங்க பெற்றிருக்கிறீங்களா? இதை விட ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லிட்டா, இந்தியா விடுதலை அடைந்ததிலிருந்து 73 ஆண்டுகளில் தமிழ்நாடு எவ்வளவு கடன் வாங்கியதோ அந்த தொகையை இந்த 4 ஆண்டுகளில் கடன் வாங்கி இருக்கிறது ஸ்டாலின் அரசாங்கம். அப்படியே 10 லட்சம் கோடியை கடன் நெருங்கி இருக்கிறது. ஜிஎஸ்டிபி ரேஷியோ அதுதானே கணக்கு. நீங்க உங்க காலத்துல சொல்வீங்கல்ல, அது அதே அளவுல தானே இருக்கு. எஸ் எஸ் அப்சல்யூட் டைம்ஸ்ல பார்க்க முடியாது நீங்க சொல்வீங்க, ஆனா இன்னைக்கு நீங்க சொல்றீங்க. இல்ல நாங்க அதை சேர்த்து தான் சொல்றோம். மரியாதைக்குரிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் அமைச்சர் பொறுப்பில் இருந்து 2022 அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்க வந்து 3 மடங்கு உயர்த்துவோம் என்று அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கு. நாங்க அதை வச்சு பேஸ் பண்ணி தான் இப்ப கேட்கிறோம். நீங்க இவ்வளவு கடன் வாங்குனீங்களேன்னு குற்றச்சாட்டுல அந்த மாதிரி 3 மடங்கு இன்வெஸ்ட்மெண்ட் உயர்ந்திருக்குதான் கேட்கிறோம். 45,000 கோடி எக்ஸ்பெக்டேஷன் நீங்க கொடுத்திருக்கீங்க இந்த தடவை. நீங்க கொடுத்திருக்கிற பட்ஜெட்ல நீங்க போய் பார்க்கலாம். அப்படின்னா 95,000 கோடிக்கு கொண்டு போவோம் என்று பேசியவர்கள் 45,000 கோடியில நின்று கொண்டிருக்கிற போது 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நீங்கள் கடன் வாங்கி இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நாட்டினுடைய பொருளாதாரத்தை அடிப்படையே நீங்கள் சிதைத்திருக்கிறீர்கள், உங்கள் அரசு சிதைத்திருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் கேள்வி கேட்டா நீங்க 90 விழுக்காடு நிறைவேற்றி விட்டோம் என்று சொல்லுகிறீர்கள். வெள்ளை அறிக்கை கேட்டா எங்க கூடயே சண்டைக்கு வர்றீங்க திருப்பி. இது என்ன நியாயம்? இது நீங்க பேசுவது மக்கள் நல திட்டங்களை நிறைவேற்றுவதில் திமுக முழுமையாக தோல்வி அடைந்து விட்டது என்பதுதான் நாங்கள் நினைக்கிறோம். என்ன சொல்றாரு 1000 ரூபாய் நீங்க வந்து இன்னைக்கு வந்து லேப்டாப் ஏன் கொடுக்கல தம்பி விக்கி சொல்லுங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு மாதந்தோறும். நீங்க ஒரு 10,000 ஒரு லேப்டாப் கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு ஆண்டுக்கு 12,000 ரூபாய் அந்த ஒரு மாணவிக்கும் மாணவனுக்கும் இன்னைக்கு சென்றுட்டு இருக்கு. அப்ப 5 ஆண்டுகள் எவ்வளவு அண்ணன் கணக்கு போட்டு அரசு லேப்டாப் ஒரு லேப்டாப்பினுடைய விலை 14,000 ரூபாய் 55 லட்சம் குழந்தைகளுக்கு அதிமுக அரசு கொடுத்திருக்கிறது. அதுவும் நாங்க மாணவருக்கும் மாணவிக்கும் சேர்த்தே போகுது. வேற வடிவத்துல கொடுக்கிறோம். வேற வடிவத்துல போயிட்டு இருக்கு. நான் சொல்றேன் குடிமராமத்து நாயகர்னா என்னன்னா ஊர்ல இருக்கிற குளங்குட்டையில அள்ளி வண்டல் மண்ணை திருடி ஏத்தி வித்ததுதான் குடிமராமத்து. இன்னொன்னு சொல்றேன், எடப்பாடி அவர்கள் குடிமராமத்து பணிகள் தமிழ்நாட்டிலே சிறப்பாக நடந்தது சொன்னவர் துரைமுருகன். இல்ல அவை முன்னவர் துரைமுருகனின் கருத்தை விக்கி மறுக்கிறாரா? ஒரு நிமிஷம். 10 ஆண்டு காலத்துல துரைமுருகன் சொன்னது தவறு சொல்றீங்களா விக்கி? அவர்கள் செய்த சாதனை 10 ஆண்டு கால ஆட்சி ஒரு முறை மின்சாரம் ஏன் பண்ணல? அதான் நான் கேக்குறேன். இல்ல அவங்களுடைய முதலமைச்சர் வந்து ஜெயலலிதா அவர்கள் அம்மா அவர்கள் இருந்தபோது அந்த ஆட்சியை கண்டினியூ பண்ண எடப்பாடி பழனிசாமி செய்த சாதனை என்ன? அந்த 10 ஆண்டுகளுக்கு நடந்த ஆட்சியினுடைய வெள்ளை அறிக்கை எங்க? 11 மருத்துவக் கல்லூரி வாங்கினார். அதற்கு பிறகு ஒரு மருத்துவக் கல்லூரி வாங்கி இருக்கீங்களா? அத்திக்கடவு அவினாசி கூட்டு குடிநீர் திட்டம், 2000 அம்மா மினி கிளினிக், இதெல்லாம் சாதனைகள் தம்பி. தெரிஞ்சுக்கிட்டேன் எடப்பாடி பழனிசாமி. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் நீங்க பேசுறதுக்கு நான் கேட்கிற கேள்விக்கு எல்லாம்
சம்பந்தம் இருக்காது. பேராசிரியர் அருணன், only பேராசிரியர் அருணன். தமிழக மக்கள் அல்வா வாங்கி இருக்கிறார்கள். ஓகே, ஓகே. அல்வா கடை நடத்தப்பட்டிருக்கிறது. பேராசிரியர் கூட்டணி கட்சிக்கு தரப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சிக்கு தரப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு ஒரு மருத்துவக் கல்லூரியை நாங்க அதிகப்படுத்தி இருக்கோம்னு சொல்லுங்க. எல்லாருக்கும் அல்வா கொடுத்துட்டீங்க. அவ்வளவுதான். இல்ல பேராசிரியர் அருணன் எந்த திட்டங்களையுமே நிறைவேற்றாம ஓகே பாயிண்ட் டேக்கன். இல்ல, அவங்க விட மாட்டேங்கிறாங்க. பேராசிரியர் அருணன், எஸ் யூ ஹேவ் தி லாஸ்ட் வேர்ட். உங்களுக்கு தான் இறுதி. இல்ல இல்ல முடிச்சிருங்க சார். ரைட் இல்ல அதை முடிச்சேன். பாஜக நண்பர் வந்து டெல்லியில நாங்க குறைஞ்ச வாக்கு வாங்கினதை ரொம்ப மகிழ்ச்சியா சொன்னாரு. ஆனா ஓட்டு எவ்வளவுங்கிற பத்தி கவலைப்படாம நாங்க போட்டி போட்டோம். ஆனால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில போட்டியிடவே வக்கு இல்லாம ஓடி போன கட்சி பாஜக. அவங்களுக்கு இத பத்தி பேசுறதுக்கு உரிமை கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, நான் வரிசையா சொன்னேன் எப்படி ரூபாயின் மதிப்பு விழுந்திருக்கு, எந்த அளவுக்கு தங்கத்தின் விலை உயர்ந்திருக்கு, எப்படி பெட்ரோல் நிலைமை இருக்குன்னு இதை பத்தி எல்லாம் வாயே திறந்தே பேச மாட்டேங்கிறாரு. எங்களை திட்டுவதில் அவருக்கு பெரிய மகிழ்ச்சி. திட்டிட்டு போங்க, ஆனா மக்களுக்கு இந்த விவரம் தெரியும். ரெண்டாவது, அவர் நம்முடைய அதிமுக நண்பர் வந்து நான் வந்து ரொம்ப மென்மையா பேசினேன்னாரு. இப்ப நான் அவருக்கு சொல்லுவேன் அவங்க கடுமையா பேச போறீங்களா ப்ரொஃபசர்? கூடிய நல்ல அம்சங்களையும் சொல்லு. இல்ல வர்றேன் எதுக்குங்க கடுமையா பேசணும், அதுக்கு தான் வர்றேன். திமுக அரசு செய்த நல்ல விஷயங்களையும் சொன்னேன், அவங்க செய்யாத விஷயங்களையும் சொன்னேன். ஆனா இவங்க பாஜக கூட்டணியில இருந்த பொழுது இருங்க ஐயா கொஞ்சம் பாருங்க, நீங்க பேசும்போது பாஜக கூட்டணியில இருந்த பொழுது பாஜக அரசை எதிர்த்து எடப்பாடியாரு ஒரு வார்த்தை கண்டிச்சு பேசியிருப்பாங்க. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் பாஜக அரசை எதிர்த்து டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றப்பட்டது. பாரதிய ஜனதா அரசை எதிர்த்து கொண்டு வரப்பட்டது. நீட் தேர்வு 7.5 விழுக்காடு உள்ளிடஒதுக்கீடு ஆளுநரை தாக்கி கொண்டு வரப்பட்டது. இருமொழி கொள்கை தொடரும் என்பது புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக சொல்லப்பட்டது. இத்தனை பாரதிய ஜனதாவுக்கு எதிராக செய்யப்பட்டது. ப்ரொஃபசர் முடிச்சிருங்க. only positive point யாரும் குறிக்க மாட்டாங்க. ஒரு நேர்மறையான கருத்தோட முடிச்சா யாரும் பேச மாட்டாங்க. யாரும் பேச மாட்டாங்க. புதிய குற்றச்சாட்டுகளை வைப்பது, கடைசி சுற்றில் புதிய குற்றச்சாட்டுகளை வைப்பது விவாத அறத்திற்கு எதிரானது. புதிய குற்றச்சாட்டு இல்ல, ஒரு நேர்மறையான கருத்து முடிச்சிருங்க, முடிச்சிடலாம். ஏற்கனவே இல்ல நேர்மறையான குற்றச்சாட்டு, நேர்மறையான கருத்து சொல்லுங்க, முடிச்சிடலாம். இல்ல ஏங்க அவர் வந்து என்ன மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய தகுதி எப்படி இருந்துச்சு நான் சொல்ல வேணாமா? விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களுக்கு எடப்பாடி, காஷ்மீர் மக்களுக்கு எதிரான சட்டங்களுக்கு இப்ப கூட இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக மோடி அரசு இருந்த போது வெறும் வேண்டுகோள். நேரம் இல்ல, வார்த்தைகள்ல கவனம். அப்படிலாம் வேண்டாம், வார்த்தைகள்ல கவனம். நன்றி. நிகழ்ச்சியில பங்குகொண்ட விருந்தினர்கள், பார்த்தினர்கள், நன்றி, வணக்கம்.